தமிழில் மரத்தாண்டவர் என்ற பெயருக்கு மரத்தில் உள்ள கடவுள் என்று பொருள். ஸ்ரீ மரத்தாண்டவர் பால தண்டாயுதபாணி ஆலயம், மாரன், பகாங். இந்த பழமையான கோயில் மலேசியாவின் மிகப்பெரிய ஆன்மீக தலங்களில் ஒன்று. மார்ச் ஏப்ரல் மாதங்களில் நடைபெறும் பங்குனி உத்திரம் இந்த கோயிலில் மகிழ்ச்சியுடன் கொண்டாடப்படுகிறது. ஏராளமான பக்தர்கள் தங்கள் பிரார்த்தனைகளைச் செய்யவும் காவடி எடுத்துச் செல்லவும் வருகிறார்கள். பல துறவிகள் இந்த புனித இடத்திற்கு வருகை தந்து சொர்க்கத்திலிருந்து வரும் சக்திவாய்ந்த சக்தி இந்த மாய கோவிலின் பகுதியை நோக்கி அடிக்கடி செலுத்தப்படுவதாக கூறியுள்ளனர். கோயிலின் தனித்துவமான தன்மைக்கு அதன் மாய தோற்றம் சேர்க்கிறது. மரத்தாண்டவர் கோயிலின் பெயர் மரத்தின் தெய்வம் என்று பொருள். இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள மரம் புனித ருத்ராட்ச மரம். ருத்ராட்சம் சிவனின் கண்ணாக அடையாளம் காணப்படுகிறது. இதில் ருத்ராட்ச சிவனை குறிக்கிறது, அக்ஷம் கண்ணை குறிக்கிறது. இது எதிர்மறை சக்தியை நேர்மறை ஆற்றலாக மாற்றுகிறது. ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் ஆன்மீக அதிகாரம் பெறவும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்தியாவின் யோகிகளால் ருத்ராட்ச மணிகள் அணியப்படுகின்றன. சுமார் 120 ஆண்டுகளுக்கு முன்பு கோலாலம்பூரிலிருந்து குவாந்தன் வரை ஒரு சாலை அமைக்கப்பட்டு வந்தது. வரவிருக்கும் சாலைக்கு வழி வகுக்க பல மரங்கள் வெட்டப்பட்டன. ஒரு குறிப்பிட்ட ருத்ராட்ச மரம் வெட்டப்படும்போது மரம் காயமடைந்தது போல் இரத்தம் வரத் தொடங்கியது. பல தொழிலாளர்கள் மரத்தின் இரத்தப்போக்கை கவனித்து உடனடியாக வேலையை நிறுத்தினர். உடனடியாக இந்து தொழிலாளர்களில் ஒருவர் மயக்கமடைந்து மரத்தை காப்பாற்ற வேண்டும் என்று அறிவித்தார். சாலை அமைக்கும் பணியில் ஒப்படைக்கப்பட்ட ஒரு பிரிட்டிஷ் மேற்பார்வையாளர் இந்த ஆலோசனையை மறுத்துவிட்டார். திடீரென்று ஒரு குழந்தை அதிசயமாக மரத்தின் அடிப்பகுதியில் தோன்றி இந்த மர்மமான மரத்தில் மறைந்தது. பிரிட்டிஷ் மேற்பார்வையாளர் ஆச்சரியத்தால் மூழ்கி தனது முடிவை மாற்றினார். சாலை மரத்திலிருந்து பிரிக்கப்பட்டு ருத்ராட்ச மரம் காப்பாற்றப்பட்டது. முருக பக்தர் என்று நம்பப்படும் ஒரு முதியவர் மரத்தின் அடிப்பகுதியில் ஒரு வேல் நட்டார். அதன் பிறகு மரம் புனிதமானது. மேலும் பல இந்து தொழிலாளர்கள் அந்த ஆலயத்தில் பிரார்த்தனை செய்யத் தொடங்கினர். இந்த சம்பவம் நடந்து பல ஆண்டுகள் ஆகின்றன. ருத்ராட்ச மரம் இப்போது இறந்து விட்டது. இருப்பினும் மரத்தின் எச்சங்கள் கோயிலின் உள்கருவறையில் பாதுகாக்கப்படுகின்றன. 1998ஆம் ஆண்டில் ருத்ராட்ச மரத்தின் அம்சங்களை உள்ளடக்கிய ஒரு புதிய கோயில் கட்டப்பட்டது. உள்கருவறையில் அசல் ருத்ராட்ச மரத்தை ஒத்த ஒரு அழகான வெள்ளி அடுக்கு உள்ளது. பைரவர், இடும்பன் மற்றும் நாக அம்மன் ஆகியோருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பிற சன்னதிகள் உள்ளன. மற்றொரு பெரிய மரம் இப்போது இந்த அற்புதமான வழிபாட்டு தலத்தில் ஒரு மையப்புள்ளியாக உள்ளது. பக்தர்கள் ஒரு மஞ்சள் துணியில் ஒரு கல், நாணயம் அல்லது சுண்ணாம்பு வைப்பதன் மூலம் கோரிக்கைகளை உறுதியளிக்கிறார்கள். பின்னர் அவர்கள் மரத்தில் துணியை கட்டி பணிவுடன் பிரார்த்தனை செய்கிறார்கள். கோரிக்கை நிறைவேறினால் சபதம் நிறைவேறும். கோவிலுக்கு நன்கொடை அளிப்பது, கோவில் பக்தர்களுக்கு உணவு பரிமாறுவது அல்லது மரத்தின் கொடிகளில் ஒரு சிறிய வெள்ளி தொட்டிலை கட்டுவது போன்ற சபதம் இருக்கலாம். நன்றியுணர்வின் அடையாளமாக சிலர் இந்த நன்கொடை மரத்தில் ஒரு குழந்தை பொம்மையை கூட கட்டுகிறார்கள். கூடுதலாக இந்த கோவிலில் தீவிரமாக பிரார்த்தனை செய்த பிறகு ஒரு முடவன் நடக்க ஆரம்பித்தான். வாய் பேச முடியாத லட்சுமி என்ற சிறுமியின் இயலாமை அற்புதமாக குணமடைந்துள்ளது. மற்றொரு சுவாரஸ்யமான கதை முந்தைய தலைமை பூசாரி ஸ்ரீ கே. எஸ். கணபதியின் கனவு. 1962ஆம் ஆண்டு அவருக்கு ஒரு முருகன் யோகி கனவு கண்டார். இந்த யோகி சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன்பு தற்போதைய கோயில் இருக்கும் இடத்தில் வசித்து வந்ததார். அவரது கனவில் யோகி அருகிலுள்ள ஓடையில் குளித்துக் கொண்டிருந்தார். குளித்த பிறகு யோகி ருத்ராட்ச மரத்தை நோக்கி நடக்கத் தொடங்கினார். திடீரென்று யோகி மரத்தில் முழுமையாக மறைந்துவிட்டார். மீண்டும் தனது கனவில் தோன்றிய யோகி தலைமை பூசாரியை இந்த அற்புதமான கோவிலில் சேவை செய்ய அறிவுறுத்தினார். அப்போதிருந்து தலைமை பூசாரி ஸ்ரீ கே. எஸ். கணபதி தன்னால் முடிந்தவரை இந்த கோவிலுக்கு சேவை செய்ய முடிவு செய்தார். ஊராறு உடையதோடு உலகெலாம் அருள் செய்து பேராறு கொண்டவனாம் பெம்மான்யம் முருகவேளே பாரோர் புகழ்ந்தேத்தும்
பகாங் மாநிலத்தே மாறான் மரத்தாண்டவராய் மலர்ந்த எம் தேவதேவே சிந்தைக்கு உகந்தவனை செந்தூள்தனில் காண முந்தை வினை தீர்த்து முருகவேளாய் அருள் பொழியும் எந்தை கந்த சுவாமி உனை ஏழுலகும் தொழுதிடவே விந்தையாய் விரைந்தருளும் வேல் முருகா போற்றி போற்றி. வீரனாய் விரைந்து வேட்படை கொண்டவனே கீரனார் புகழ்ந்த ஆட்படை மேயவனே சூரனாய் வந்தோர் சுழிமாற்றிய சுப்பிரமணியமாறனே மரத்தாண்டவா மலர்த்தாள் போற்றுவமே மங்காது வரமருளும் மலேசிய மாநாட்டிடையே எங்கோன் முருகனை எங்கெங்கு கண்டிடினும் தங்கவேற்கோலமாய் தரணிதனில் தங்கியருள் சிங்காரச் செந்தூல் சிவகுருவே போற்றி போற்றி. மரத்திருந்து அருள் செய்யும் மாறன் போல் மலேசியத்தில் கருத்தறிந்து அருள் செய்யும் கண்கண்ட தெய்வமுண்டோ உலத்து இருத்தி துதி செய்யும் உத்தமர்க்கு ஊன்றுகோலாய் குளத்திருந்த தாமரை போல் உதித்தெழுந்த குருபரனே மாறனை மனம் மகிழ்ந்து போற்றும் இம்மாலைதனை ஊரனைத்தும் உரைத்திடவே ஓயாது அருள் பெற்று பாரனைத்தும் கண்டிட பரமசுகநிலை காட்டும் வீரனவன் வேல் முருகன் மாறன் என்று மகிழ்ந்திடுவோம்.